வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது தளபதி ஒரு மாநாடு நடத்தினாருங்க மதுரையில், 2வது மாநாடு. அந்த மாநாடுக்கு ஒருத்தன் கதறினா பரவாயில்ல, 2 பேர் கதறினா பரவாயில்ல, ஒட்டுமொத்த அரசியல் களமும் கதறி இருக்கு அப்படின்னாக்கா உண்மையிலே சொல்கிறேன். ஏண்டா அந்த அளவுக்கடா ஒரு ஸ்பீச் உங்களை பாதிச்சிருச்சு. அதில் எப்போவுமே கோவமே படாமல் அப்படியே காத்துலேயே தோசை சுடுற நம்ம எடப்பாடி அவர்கள் கூட கோவப்பட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி நம்ம எடப்பாடி அவர்களை என்ன கோவப்படுத்தார், எதுக்காக காத்துலேயே தோசை சுட்டுட்டு இருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வழக்கமாக கூலாக பல்ல காட்டி சிரித்து பேசக்கூடிய நம்ம எடப்பாடி அவர்கள் இப்போ ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தளபதி அவர்கள் பேசிட்டாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. அந்த பேசுனதால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு கொஞ்சம் கோவப்பட்டாப்ல. எம்ஜிஆரை பற்றி பேசலாமா, அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நடிகன் வந்த உடனேயே முதலமைச்சர் ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவர் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்திலே அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது. அதாவது சிம்பாலிக்கா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, பல வருஷமா என்னைய மாதிரி இப்படி அரசியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி காலுக்குள்ள பூந்து போய் அப்படி பல்லான வேலைகளை பார்த்துட்டு அரசியலுக்கு வந்தா வரலாம். ஆனா சும்மா வந்த உடனே நான் முதலமைச்சர்னா எப்படிங்க? ஏங்க அவர் கேட்கற லாஜிக் தானேங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. அதாவது தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னார், அண்ணா எம்ஜிஆர் இவங்க 2 பேரோட வழியில் அவங்களோட பயணத்தின்படி தான் என்னோட அரசியல் இருக்கும், அரசியல் பயணம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்றாரு. அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கும் போது ஊழல் இல்லாத ஆட்சி அமையணும் அப்படின்றதாக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த கட்சியை வந்து கூறு போட்டு விற்று இப்போ பார்த்தா ஒரே ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அண்ணா ஆரம்பிக்கும் போது அந்த கட்சி இருந்த நிலைமை என்ன, ஸோ அதை பற்றி தான் தளபதி அவர்கள் பேசியிருக்காப்லே தவறாக ஒன்றும் பேசலை. அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள் குறித்தும். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கும் போது என்ன காரணத்தால் ஆரம்பிச்சார், எதனால திமுகலேருந்து வெளியில் வந்து அண்ணா திமுக அப்படின்னு ஆரம்பிச்சார் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு, இந்த காரணத்தினால ஊழல் இல்லாத வறுமை இல்லாத இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமையணும்ன்றதுக்காக தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்களும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதே வழியில் தான் இருந்தாங்க. எப்போ ஜெயலலிதா இறந்துட்டாங்களோ, அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த கட்சி யார்கிட்ட இருக்கு? உண்மையிலேயே அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி யார்கிட்ட இருக்கு? எடப்பாடி கிட்டயா, இல்லை நம்ம நரேந்திர மோடி கிட்டயா, யாருக்கிட்ட இருக்குன்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சியை கொண்டு போய் அடமான வச்சுட்டாங்க பிஜேபி கிட்ட. மானம் உள்ள தமிழன், நல்லா யோசிச்சு பாருங்க, மானம் உள்ள தமிழன் நம்ம மக்களை இவ்வளவு அவஸ்தைக்கு உள்ளாக்குற பிஜேபி கூட கூட்டணி வைப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி பிஜேபி கூட நீ போய் கூட்டணி வைக்கிற அப்படின்னாக்கா அப்போ உன்னைய விமர்சிக்கிறதுல என்ன தவறு இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். ஏங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது மோடியா லேடியா அப்படின்னு பேசினாலும் கேட்டிருக்கோமா இல்லையா நம்ம? ஸோ மோடிக்கே சவால் விட்டு அந்த லேடி, ஆனா இன்னைக்கு அந்த கட்சி போய் மோடி காலில் விழுந்திருக்கு, மோடி கிட்ட கொண்டு போய் மொத்தமா அடமானம் வச்சுட்டாங்கன்னு சொல்றது என்ன தவறு இருக்கு? சிறந்த நிர்வாகி யார்? குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா உள்ள கட்சிக்குள்ள ஒரே சண்டை. முதல்ல வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் கட்சி எந்துன்னு சொல்லிட்டு இபிஎஸ், நடுவில் தினகரன் ஒரு பக்கம் வந்தாப்புல, அதுக்கப்புறம் தீபான்னு ஒருத்தங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து கம்பேக் கொடுத்த நம்ம சசிகலா அம்மா அவங்க. ஸோ சசிகலா அம்மா காலில் விழுந்து முதலமைச்சரானவர் இவர். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த அம்மாவை கண்டுக்க கூட கிடையாது. அந்த மாதிரி அந்த கட்சி இப்போ யாருக்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாமல் ஒரு வழியாக கட்சி நம்ம எடப்பாடி அவர்கள்கிட்ட தான் இருக்குன்னு நம்ம நம்பும் போது, கட்சி என்கிட்ட இல்லை, ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சது யாரு? தெளிவா பேசிட்டாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு இல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க. அதிமுக ஆட்சியில் நமக்கு எவ்வளவு விமர்சனங்கள் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. நீங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த நாய் உருட்டின தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதிமுக கட்சியை ஆளாளுக்கு உருட்டி பந்தா விளையாடி அந்த டைம்ல வந்து நம்ம எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரு. எவ்வளவு பிரச்சனைகள் தெரியும். அதாவது ஓபிஎஸ் இருக்கும்போது ஜல்லிக்கட்டு பிரச்சனை, எடப்பாடி இருக்கும்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, ஒட்டு மொத்தமாக என்னென்ன பண்ணக்கூடாத எல்லா அக்கிரமும் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ திருப்பி நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சீங்க
வச்சிங்கன்னாக்கா பிஜேபியோட கூட்டணி வைக்கலாமா? அப்படி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது? இல்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்தா மக்கள் போட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்களா? இல்ல லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தவறுகள் பண்ணிட்டோம். நம்ம இந்த தவறுகளை சரி செஞ்சு மக்கள் மத்தியில அவங்க மக்கள் மனசுல இடம் பிடிச்சி நம்ம எப்படியாவது ஓட்டு வாங்கணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னாக்கா எந்த ஒரு மடையனாவது பிஜேபி கூட போய் கூட்டணி வைப்பானா? இப்ப நமக்கே இந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னாக்கா எடப்பாடிக்கு தெரியாமலா இருந்திருக்கும். அப்படி இருந்தா ஏன் கூட்டணி வைக்கிறாரு? மிரட்டல், இடி ரைடு, அதுக்கெல்லாம் பயந்து கொண்டு போய் கட்சியை மொத்தமா காலடியில போட்டு வந்துட்டாங்க. எங்க இடி ரைடை விட்டா மொத்தமா இங்க அபேஸ் ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு இந்த சூனா போனா காமெடி வருது தெரியுமா? ஐயா ஆடு திருடு போல திருடு போன மாதிரி கனவு தான் கண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா விழுந்த விட்டன ஏன்னு காலில் விழுந்தாப்புல. இனிமேல் பிஜேபி வேற அதிமுக வேறலாம் கிடையாது, ரெண்டும் உங்க கட்சி தான், முடிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவங்கள விமர்சிப்பாங்களா மாட்டாங்களா? தலைவரே, பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நல்லா யோசிச்சு பார்த்தேன் பாஸ். நல்லது செய்யறதுக்கு பதவியா முக்கியம், மனசுதான் முக்கியம். இது உங்க தொகுதி, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க பாஸ். இவ்வளவு நாளா ஏன் ஏடிஎம்கே யாருமே விமர்சிக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பா நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இனி ஏடிஎம்கே வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நல்லா தெரியும் சரிங்களா? ஏன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் முதலமைச்சரா அதிமுக ஆட்சியில் இருந்தா உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொல்ல சரித்திரம் கண்டிப்பா இனிமேல் வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க தமிழ் மக்களுக்கு அப்படின்னு தெரியாதனால அவங்கள விமர்சிக்கல. அதுக்காக நீங்க வந்து காத்துலயே இப்படி தோசை சுடணும் அப்படின்னாக்கா திமுக கிட்ட போய் சொல்லணும், தாவேகா கிட்ட வந்து சுடக்கூடாது. அப்படி சுட்டிங்கன்னாக்கா உங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும் பார்த்துக்கோங்க. உங்களை மாதிரி காலில் விழுந்து உருண்டு பிறண்டு பல்லான வேலைகளை பார்த்து அரசியல் ஆதாயம் தேடுறவர் தளபதி கிடையாது. ஒரு இடி ரைடுக்கு பயந்து போய் மொத்தமாக கட்சியை அடமானம் வைக்கிறவரு எங்கள் தளபதி கிடையாது. நெய்வேலி ரைடு நீ என்னென்ன வேணா பண்ணிக்கடா, எவ்வளோ பிரச்சனை வேணா குடுறா, எல்லாத்தையும் பார்க்க நாங்கள் தயாரா. ஒரு மாநாடுக்கு அவ்வளோ பிரச்சனை, ரோட்டை தோண்டி போடுறது, ஆம்னி இருந்து வரக்கூடாதுன்னு சொல்றது, சேரை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, எல்லாம் இல்லாத அக்கிரமம் பண்ணாங்க. என்ன வேணா பண்ணிட்டு போடா, பரவாயில்லடா. என்னோட கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்ல. அவரு மனுஷனா நீ மனுஷனா? நீங்க எல்லாம் பேசலாமா தளபதியை பத்தி? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். இதுல நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வேற ரொம்ப காட்டமா பேசியிருக்காப்ல. ஆக்சுவலா அவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி திமுக மேடையிலே போட்டு கிழிச்சு உரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம அதை பேசணுமா அப்படின்றது தெரியல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் தான் முழுமையான அளவுக்கு சொந்தக்காரர் கட்சிக்கே. அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைலைக்கு போட்ட கை ஒரு காலம் வேற எங்கேயுமே அந்த வாக்குகள் போகாது. தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு, இவர் என்ன புதுசா என்ன திட்டலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள். இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. அப்படின்னு பெண்கள் பாதுகாப்புனா ஜெயக்குமார் கிட்ட இருந்து பெண்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க ஜெயக்குமார் அப்படி என்னங்க பண்ணிட்டாருன்னு தெரியாத நபர்கள் யாரா இருந்தீங்க அப்படின்னாக்கா, சரி நானே வேணா சும்மா லைட்டா வேணா சொல்றேன். ஒரு தோழி ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிபாரிசு கேட்டு போயிருக்காங்க. அது பேரை சொல்ல விரும்பல, தோழியோட பேரை. ஒரு சிபாரிசு கேட்டு போயிருக்காங்க. அப்படி சிபாரிசு கேட்டு போனவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜூஸ்ல தூக்க மாத்திரையை போட்டு அண்ணன் வந்து கலைன்னு கலைச்சு விட்டுருக்காப்புல. அதுக்கப்புறம் இதை போய் வெளியில சொன்னேன் அப்படின்னாக்கா பயங்கரமான மிரட்டெல்லாம் கொடுத்து போய் அம்மா வர சொல்லு போ அப்படின்னு சொன்னதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கு இவர் மேல. சிந்துன்ற பொண்ணை மாசமாக்கி புள்ள கொடுத்துட்டு அவங்க ஆத்தாலையும் மேட்ரு முடிக்க தனியா கூப்பிட்ட ஆளு நீ. இவ்வளவு பிரச்சனைகள் இவர் பண்ணிட்டு இவர் திருப்பி இதே ஆட்சி, இந்த அதிமுக ஆட்சி உட்காரும், அதுல ஜெயக்குமார் அவர்கள் மினிஸ்டரா இருக்காரு அப்படின்னாக்கா என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க இவர் நாளைக்கே அதிமுக ஆட்சி அமைஞ்சிருச்சுங்க, இவர் ஒரு துறையில ஒரு மந்திரியா இருக்காருங்க, அந்த துறை சார்ந்து ஏதோ ஒரு சிபாரிசு அப்படின்னு போனா நம்ம வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இதுல வேற உங்க அம்மா வர சொல்லுவாரு பாத்துக்கோங்க. இல்ல இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சி நடத்திட்டு கேடுகட்ட முறையில தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரையும் வந்து சீரழிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து விமர்சிக்கிறாங்க. என்ன தகுதி இருக்கு? முதல்ல ஒரு கேமரா முன்னாடி பேசுறதுக்கு இவங்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? அதுதான் சொன்னேன் நான். தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே முதல் விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்புப்பா. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னாக்கா ஜெயக்குமார் கிட்ட இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, வேற ஒன்றும் கிடையாது. இல்ல நம்ம காமெடிக்காக பேசுறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் ஓர வைங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, சீரியஸா நீங்க அதிமுக ஆட்சி அமைஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா ஜெயக்குமார் கண்டிப்பா
கண்டிப்பாக ஒரு மினிஸ்ட்ரியில் உட்காந்துருவாரு. அந்த மினிஸ்ட்ரியில் உட்கார்ந்த உடனே யாரோ ஒரு சிபாரிசு கேட்டு போகும்போது அவங்க கிட்ட தவறாக நடந்துட்டு அவங்கள வந்து பயமூர்த்திட்டு கொலை மிரட்டல் கொடுக்கறது, போய் உன் வீட்டில் இருக்க பெண்களை வர சொல்லு அப்படின்னு ஒரு நபர் ஆல்ரெடி அவரோட பாஸ்ட்ல சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா அவர் அரசியல் பண்ண தகுதியானவரா? அவரை மக்கள் வந்து அங்கீகரிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படியே கேஸ் உட்கார்ந்தாரா நம்ம நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இல்ல இவரெல்லாம் வந்து இங்க பேசும்போது தான் உண்மையில ரொம்ப வேடிக்கையா இருக்கு. மக்கள் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பத்தி இவரெல்லாம் பேச விட்டு இவ்வளவு நாளா டிவிக்கே விமர்சிக்காம இருந்தவங்க இப்பதானே விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் பாருங்க வேடிக்கையை. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பல்லு அங்கிள் நிறைய நமக்கு வந்து கண்டென்ட் கொடுத்தாப்ல. ஆனா எதுக்கு இவங்களை போய் விமர்சிக்கிட்டு நம்ம எதிரி திமுக அவங்க பண்றதா விமர்சிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வாண்டடா இழுத்து விட்டாங்க இல்லையா? இவங்க என்ன தவறா சொல்றாரு தளபதி? எம்ஜிஆர் வழியில பயணிக்கிறார். எம்ஜிஆர் என்ன காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? அம்மா இருக்கும்போது இந்த கட்சி என்னவா இருந்துச்சு? இன்னைக்கு அந்த கட்சி யாருக்கிட்ட இருக்கு? பிஜேபி கிட்ட போய் மொத்தமா அடமானம் வச்சுட்டேன். பிஜேபி உள்ள விடலாமா? பிஜேபியோட எப்படி நீ கூட்டணி வைப்ப? நியாயமா யோசிச்சு பாருங்க. ஆனா இப்ப இவங்க வைக்கல, இடி ரைடுன்னு மிரட்டுறாங்க. வேற வழி இல்ல, கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா ஒட்டு மொத்த அதிமுகவில் இருக்க மொத்த ஊழல்வாதிகளும் க்ளோஸ் பாத்துக்கங்க. அதனால வேற வழி இல்லாம வச்சுட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் வழியிலேயே நீங்க இப்ப அரசியல் பண்றீங்கன்னு கேட்டதுல என்ன தவறு இருக்கு? எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பல்லங்களுக்கு உடனே கோவப்பட்டு காத்துல தோசை சூட ஆரம்பிச்சிட்டாப்ல. மறுபடியும் சொல்றேன், உங்க தோசையெல்லாம் கொண்டு போய் திமுக கிட்ட காட்டுங்க, தாவேகா கிட்ட காட்டாதீங்க அப்படின்னு சொல்றேன். ஒரு பக்கம் நம்ம சேகர் பாபு இருக்காரு இல்லையா, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம்னே தெரியாத ஒரு அமைச்சர் அப்படின்னாக்கா, ஒரு மாவட்டத்தில் ஒண்டி அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு தரும்னு பாருங்க. 68 மாவட்டங்கள், 68 மாவட்டங்கள் எவ்வளவு தரும்? பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. இன்னொரு பக்கம் செல்லூர் ராஜு, யார் அதிமுகவில், அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தர்மாகோல் ராஜன் அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த வரலாறுலாம் நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது அந்த நீர் வத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர்மாகோல் எல்லாம் வச்சு மூணாப்ல உண்மையிலேயே ரேர் பீஸுங்க. அவர்லாம் அந்த மாதிரிலாம் கிடைக்காதுங்க உண்மையிலேயே. தெர்மாகோல் மூலம் மூடும் பணியை பார்த்து உள்ளூர் மக்கள் பிரிக்க ஆரம்பித்து விட்டனர். அதாவது நீங்க பாருங்க, ஒரு மந்திரி அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ, அவருக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. பேருக்கு வந்தோமா, காசு இருக்குது கொடுத்தோமா, ஓட்டை வாங்கணுமா, என்னென்ன பண்ணக்கூடாதோ. அதாவது சொல்கிறேன், 1வது படிக்கிற குழந்தை கூட கொஞ்சம் யோசிக்கும். இவங்க யோசிக்க மாட்டாங்க. அதான் திமுகவில் சேகர் பாபுனா, அதிமுகவில் நம்ம செல்லூர் ராஜு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தர்மகோல் ராஜு, சாரி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு தலைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பிரச்சனைகள் பண்ணி வச்சுட்டு இவங்க ஓட்டு கேட்டு மக்களை தேடி வராங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நம்ம எதிரி கட்சிகள்லாம் வேற கேட்டாங்க இல்லை, திமுக காரங்களா யார், இந்த பொய்ஷ்ணவி கூட சொல்லிச்சு அதிமுக மேலே உனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லியோவை பார்க்கல நீங்களே, இப்போ பார்த்துட்டீங்களா? இனிமேல் அதிமுக வச்சு அடிக்கலாமா? எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக பண்ணக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஏன்னா திமுக பண்ணுறது பூரா ஊழல் அரசு, அதை வந்து கண்டிப்பாக மக்கள் விரோத அரசு அப்படின்றத அதை நம்ம கேள்வி கேட்குறோம். பாஜக நம்ம மக்களை சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்குது ஃபுல்லா. இவங்க 2 பேரோட மறைமுக கூட்டை கண்டுபிடிச்சி தளபதி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கள தான் நம்ம இது பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக வர பார்த்தீங்கன்னாக்கா இவர் பார்த்தீங்களா காங்கிரஸ் ஏதாவது விமர்சிக்கிறாரா? இது மட்டும் திமுகவை மட்டும் மன்னர் ஆட்சின்னு சொன்னார். காங்கிரஸ் வந்து இந்த வாரிசு அரசியல் கிடையாதா? அவங்கள பற்றி பேசினாலும் கேட்குறேன். டேய், உண்மையிலே உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? வயிற்று சோத்துக்கு தான் திங்கிறீங்களா? ஒன்றுமே புரியல. யார் இந்த ஜிகிலோ முருகன் இருக்கான் பாருங்க, அவனை பற்றி தனி ஒரு வீடியோ வருது. இருந்தாலும் சொல்கிறேன், அது காங்கிரஸை பற்றி ஒரு விமர்சிக்கலை அப்படிங்கிறான். உண்மையிலேயே சொல்கிறேன், சென்ட்ரலில் யார் ஆண்டுட்டு இருக்கிறது? நரேந்திர மோடி. அவரை கேள்வி கேட்கணுமா, காங்கிரஸை கேள்வி கேட்கணுமா? காங்கிரஸ் வெளியேறுன்னு சொல்லி என்னடா பிரயோஜனம் இருக்கு? நரேந்திர மோடியை தான் கேள்வி கேட்க முடியும். இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, அச்சத்தீவை மீட்டு கொடுன்னு கேட்குறோம், நீட்டை வேணா ரத்து பண்ணுன்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சரி, ஓகே. இந்த பக்கம் திமுக விமர்சிக்காமல் அதிமுக நீங்கள் விமர்சிக்க மாட்டீங்கன்னாக்கா, இப்போ அதிமுகவும் ஆட்சியில் இருக்கு. அதிமுக ஜென்மத்துக்கும் ஆட்சிக்கு வராது நமக்கே தெரியும். ஆனால் ஏன் நீங்கள் அதிமுக விமர்சிக்க மாட்டீங்க? திமுக மட்டும் ஏன் விமர்சிக்கிறீங்க? திமுக வெளியில் போனாலே போதும், அவன் தானே மக்களை இப்போ சுரண்டி தின்னுட்டு இருக்கான். அவனை கேட்காம அதிமுகவை ஏன்டா கேட்கணும்? அதிமுக ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சி, ஒரு கீழ்த்தரமான ஆட்சி, மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதிமுக வர முடியாது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கூட அதிமுக கேள்வி கேட்கல, அதிமுக கேள்வி கேட்கல. நீங்களே அதான் லியோவை பார்க்கறீங்களே, பார்த்துட்டீங்களா? இனி அதிமுக வச்சு செய்யறத பார்க்குறீங்களா? அதனால சொல்றேன், மை டியர் பல்லு அங்கிள், இனிமேல் இந்த தோசையெல்லாம் திமுக கிட்ட சுடுங்க, தாவேகா கிட்ட சுடாதீங்க தயவு செஞ்சு. அப்படி சுட்டிங்கன்னா உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் அங்கிள், பார்த்துக்கோங்க.